Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. ஏங்க எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒன்னு வாங்கிட்டு வரீங்களா? உனக்கு பிடிக்கும்னா அத வாங்கி தர்றத தவிர வேற என்ன வேலை இருக்கு? இதோ ஒரே நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். பாரு ரஞ்சி, அவ குல்ஃபி கேக்குறான்னு உடனே எப்படி ஓடுறான்னு பாரு. உனக்கும் எனக்கும் என்னைக்காவது அவன் எப்படி ஓடி இருக்கானா? அப்படி ஓடுறவரா இருந்தா நம்மளையும் அப்படி ஹால்ல படுக்க வைக்க போறாரு. எல்லாத்துக்கும் அவனுக்கு இருக்குடி. குல்ஃபி ஐஸ்காரனை காணவே இல்லையே. மல்லி வேற ரொம்ப ஆசையா இருக்கால. சரி சமாளிப்போம். ஏங்க குல்ஃபி எங்க? அது நான் போறதுக்குள்ள குல்ஃபி போயிடுச்சு மல்லி. என்னங்க போயிடுச்சுங்கறீங்க? நீங்க எப்படி வாங்கிட்டு வந்துருவீங்கன்னு ஆசையா நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டீங்க. நான் எங்க ஏமாத்துனேன்? அந்த குல்ஃபிகாரன் போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்க. சரி, இப்பெல்லாம் குல்ஃபி ஆன்லைன்லயே கிடைக்குது. நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணட்டுமா? வீட்டுக்கே வந்துரும். நான் ஆர்டர் பண்ணவா? எனக்கு ஸ்ட்ரீட்ல வைக்கிற குல்ஃபி தான் பிடிக்கும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற குல்ஃபி எல்லாம் பிடிக்காது. சரி, இன்னொரு நாள் வெயிட் பண்ணி நான் உனக்கு குல்ஃபி வாங்கி தரேன். ஓகேவா? ஓகேங்க. செல்லம் வா போலாம். வா. கொசு தொல்லை ஒரு பக்கம்னா இவங்க தொல்லை அதுக்கு மேல அதிகமா இருக்கே. ராஜிமா, இதெல்லாம் ரொம்ப கம்மி. சில நாள்ல ரொம்ப ஜாஸ்தியா போகும். அப்பா, என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா. இவங்க கொஞ்சறதையும் கொலாவறதையும் பார்த்தா நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரியுது. இந்த தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஏசியிலே படுத்து பழக்கப்பட்ட உடம்பு. இப்படி ராத்திரி முழுக்க கொசு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு நாளே இருக்க முடியலன்னா இன்னும் எப்படி ராஜிமா சமாளிக்க போறோம்? நாளைக்கு விஷயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு தூங்குறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன இங்க விசிறி விட சொல்லிட்டு நீங்க நிம்மதியா தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அப்படி ஒரு ஐடியா இருந்தா இப்பவே அதை அழிச்சிருங்க. என்னாலலாம் முடியாது. இவ ஒருத்தி என்ன ஐடியான்னு கேட்காம தகர கொட்டையில அப்படி மழை பெய்யற மாதிரி சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க. இத பாரு, நம்ம நேரா கிளம்பி ரேணுகா இருக்கிற கிளினிக்கு போவோம். ரேணுகாவை பார்க்க போற மாதிரி போயிட்டு அப்படியே நிஷாக்கு துணையா இருக்கிற மாதிரி அங்கேயே படுத்து தூங்கிடுவோம். அங்க ஏசியும் இருக்கு. ராத்திரி ஏசியிலே தூங்கி எழுந்து வரலாம். ஆமா, எனக்கும் ஏசி இல்லாம தூக்கமே வராது. வேற வழியே இல்லாதப்பதான் மூளை நல்லா வேலை செய்யணும் சொல்றதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாதான் இருக்கு ராஜிமா. இங்க இருக்கு வேலை செய்து, அங்க எதுவுமே இல்லையே. வாயை மூடிட்டு கிளம்பு. வா. விஜய் கிட்ட இருந்து வீடு கைக்கு வந்ததும் கம்போடியால இருந்து ரோஸ்வுட்ட வர வச்சு கட்டில் செஞ்சேன். இட்டாலியில இருந்து மேட்ரஸ வர வச்சு கட்டில்ல போட்டேன். சைனால இருந்து பெட் ஸ்ப்ரெட்ட வர வச்சு போட்டேன். இது வேற இல்லாம ஏசி வேற புது ஏசி. ஆனா எதையுமே அனுபவிக்க விடாம தூங்குறதுக்கு இப்படி இடம் தேடி அலையறோம் பாரு. இதான் விதி. ராஜிமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மல்லி. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. சும்மா எல்லாம் நான் விட போறது இல்ல. நான் இப்ப தூங்குறதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சியா? அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இரு ஆரம்பிக்கிறேன், பாரு வா. நிஷா, என்ன இந்த ரெண்டு திமிங்கலமும் இங்க வந்திருக்கு? அதுவும் நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? நிஷா, என்னாச்சு? வீட்டுக்கு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டீங்க? அதுவா, வீட்ல ஒரே கொசுக்கடி. ஓய மூடி. உங்க வீட்ல கொசுக்கடியா? பெட்ரூம்ல ஏசி போட்டு படுத்தா கொசு கடிக்காதுல்ல? இல்ல, இவ ஹால்ல கொசு கடிக்கிறத சொல்றா. நீங்க எதுக்கு ஹால்ல தூங்க போறீங்க? பெட்ரூம்ல தானே தூங்குவீங்க. ஹால்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப கொசு கடிச்சது. அதை விட வேற ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல. அத சொல்லிட்டு போலாம் தான் முக்கியமா நாங்க வந்தோம். என்ன கொசு தொல்லை? வேற யாரு? எல்லாம் அந்த மல்லியும் மாமாவும் தான். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த மல்லியும் உங்க அக்காவை மாடிப்படியில இருந்து தள்ளி விடலங்கிறது உண்மையா வேணா இருக்கலாம். ஆனா அதை விட மோசமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா.
இதுக்கு இவள அவ தள்ளி விட்டே கொலை பண்ணிருக்கலாம். என்ன பண்ணா? இங்க ரேணு அடிபட்டு கிடக்குறாள்ல, அவளுக்கு துணையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல? பொண்ணு நீ தனியா துணைக்கு இருக்க, ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? விஜய் ரேணுகாவை பாக்குறதுக்கு போகணும்னு கிளம்புறான். ஆனா அந்த மல்லி அவனை புடிச்சு இழுத்து போகாதன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. உன் ஹெல்த் முக்கியம் இல்லையான்றா, நேத்துல இருந்து நீ அலைஞ்சிட்டே இருக்கேன்றா, அங்க போனாலும் நீ வராண்டால தான் படுக்கணும்ன்றா, அங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே கிடைக்கும், உங்க உதவி அவளுக்கு தேவைப்படாதுன்றா. அப்படி சொல்லி சொல்லியே அவனை கடைசி வரைக்கும் இங்க வரவிடாம பண்ணிட்டா. அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? விஜய் மாமாவோட பெரிய வீக்னஸே ரொமான்ஸ் தானே. அவ ஏதாவது வசியம் பண்ற மாதிரி தானே பேசுவா, அதுலதான் அவன் அப்படியே மயங்கிடுறான். அப்படியே பேசி வீட்ல இருக்க வச்சுட்டா. இங்க என்ன மண்டையில காயமாக்கி படுக்க வச்சுட்டு அங்க அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இதுல கொடுமைய பாரு. இத சொல்ல கூட கேவலமா இருக்கு. ரோட்ல குல்ஃபி ஐஸ் வண்டி போயிட்டு இருக்கு, இவ உடனே குல்ஃபி ஐஸ் வேணும்னு கேக்குறா. அந்த ராத்திரியில அவ கேக்குறான்றதுக்காக சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு போய் வாங்க போறான். எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்தது. இங்க கட்டின பொண்டாட்டி அடிபட்டு கிடக்குறாங்கற கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அவனுக்கு. அந்த மல்லி பேசினா மாமா என்னவோ மாதிரி ஆயிடுறாரு. நீ முத வேலையா என்ன செய்யறியோ இல்லையோ, அந்த மல்லிய அந்த வீட்டை விட்டு துரத்துற. அப்பதான் அந்த வீட்ல உன் அக்கா வாழ முடியும். என் மனசுல பட்டதை சொன்னமா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப, கொஞ்ச நேரம் காலார நடந்துட்டு வாயே, நாங்க வேணா ரேணுகாவை பாத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இத பாரு, இவ்வளவு எதுக்கு நாம பாக்கணும்? நாம என்ன அதுக்கா வந்தோம்? வா நம்ம தூங்குற வேலையை பாப்போம். ஏசி கொஞ்சம் 17 வைய. தூங்குறதுக்கு தான் வந்தீங்களா? அடி பாவீங்களா? விஜய், நீ என் மேல பாசமா இருக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நடிப்பா. கட்டின பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அந்த மல்லியோட ஜாலியா இருக்கியா? பாத்துக்கிறேன் இரு. என்னங்க தூங்க வேண்டாமா? இப்படியே உட்கார்ந்துட்டீங்க. எனக்கு ராத்திரி முழுக்க தூங்க போறதே இல்ல மல்லி. நிஜமாவா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். இனி மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு முழு ராத்திரி தூங்கவே கூடாது, முழிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிச்சுக்கிட்டேனா ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டே வா. சாச்சா, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் மல்லி. இப்படி கை கோர்த்துக்கணும், நடந்துகிட்டே பேசணும், அப்படியே படுத்துக்கிட்டே பேசணும், மொட்டை மாடியில அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே பேசணும். அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். உனக்கு இப்படி கை பிடிச்சு விடுறது, அப்படியே காலை பிடிச்சு விடுறது, இந்த மாதிரி தோல் அமைச்சு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா மனசுல வேற ஏதோ பெரிய பிளான் இருக்கும் போலயே. வேற எந்த பிளானும் இல்ல மல்லி, ப்ராமிஸ், இது மட்டும்தான். அப்படியாங்க? நம்பிட்டேன். குல்ஃபி 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 குல்ஃபி. ஏங்க, குல்ஃபி வண்டி போகுது பாருங்க. வழக்கமா இந்த பக்கம் ஒரு வண்டி தான் போகும், இன்னைக்கு உனக்காகவே இன்னொரு வண்டியும் வருது. அப்ப மிஸ் பண்ண குல்ஃபிய இப்ப வாங்கி தரேன், இரு வந்துடுறேன். சொல்லுங்கண்ணா. தம்பி, ஒரு குல்ஃபி கொடுப்பா. சரிங்கண்ணா. இந்தா. என்னண்ணா 1000 ரூபாய் நீட்டிட்டு ஒரு குல்ஃபி கேக்குறீங்க? இந்தா, ஒரு குல்ஃபி தான் இருக்குன்னு சொல்லி நீ இந்த ஒண்ணு மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த 1000 ரூபாய். ஓ, கதை அப்படி போதா? நடக்கட்டும். அண்ணா, ஒரு குல்ஃபி தானே இருக்கு. ஓ, பரவாயில்ல, கொடுங்க. இந்தாங்க. வச்சுக்கோங்க. மல்லி, ஒரு குல்ஃபி தான் இருக்கு. இந்தா. அப்போ உங்களுக்கு சரி, ஷேர் பண்ணி சாப்பிடலாம்.
ம். இந்தா. உஷ்ஷோ. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? ஆ, நீ கொஞ்சம் பார்த்து வாங்கி இருக்க கூடாதா? சரி விடுங்க, போனா போயிட்டு போகுது. அதை எப்படி விட முடியும்? நான் போய் இன்னொன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். ஒண்ணுதான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அ, 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 அதாவது இன்னொன்னு அவன் வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருக்கலாம்ல, நான் போய் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அது இதுவா bro? ஆமா bro. பட்டர்ஸ்காட்சா? ஆமா இந்த ஃப்ளேவர் தானே? அதான் கொடுங்க. ஓகே ப்ரோ, இந்தாங்க. காசு கொடுத்துரு ப்ரோ. என்னண்ணே கீழே விழுந்துருச்சா? ம், ம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே வெயிட் பண்ணேன். இந்தாங்கண்ணே, இதையாவது பொறுப்பா கொண்டு போய் கையில ஒப்படைங்க. ம். சரிங்க. ம். குல்ஃபி 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 குல்ஃபி. ம். அம்மாடி, இந்தாங்க மேடம். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்றது இல்ல? இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் எனக்கு குல்ஃபி சாப்பிடுற மூடே போயிடுச்சு. நான் இதை தூக்கி போட்டுடுறேன். மல்லி மல்லி மல்லி, மேடம். வேணாம் வேணாம் வேணாம். இதுக்கு மேல குல்ஃபி இல்ல, இதுதான் லாஸ்ட். கொஞ்சம் சாரம் மன்னிச்சு விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க ம். ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ். என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ சாப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. வந்தாயா ராஜா நெருங்காத விலகாத உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணிவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலவியின் தலைவியே ஆராத்யா. கரிகம மகரி தனி தனி மகத கரிகம மகரி தனி 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 மகமத மத தனி தனி பா மகரி தன மகரி மகத மகரி தகரி மகத மகரி தன மகரி மகரி தன. விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விஜய், விஜய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க விஜய்? அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ரேணுகா என்னாச்சு? இவ விஜய் விஜய்னு ஏதோ ஒண்ணு சொன்னால. ஆமா ராஜிமா, எனக்கும் தெளிவா கேட்டுச்சு. விஜய் விஜய்னு கூப்பிட்டாங்க. ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. ஆஹா, நாமளாவே சத்தம் போட்டு கத்தி என் அப்பன் புதற்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? அக்கா விஜய் விஜய்னு கூப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு பேச்சு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அக்கா உனக்கு பேச்சு வந்துருச்சுக்கா, நீ நல்லா பேசுன, முழிச்சுக்கோ. ரேணுகா நீ நல்லா பேசுன, விஜய்னு சொன்னியே, எந்திரி. நம்ம சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டோமே. இப்ப இவளுங்க 3 பேரும் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்பாளுங்க. என்ன பண்றது? ரேணுகா எந்திரிங்க. நீங்க விஜய் மாமா பத்தி கனவு கண்டீங்களா? எதுக்கு விஜய் விஜய்னு கத்துனீங்க? நீங்க நல்லா பேசுனீங்க ரேணுகா, எழுந்திரிங்க. அக்கா நீ பேசுனக்கா, நான் யாருன்னு தெரியுதா? என் பேரை சொல்லு, சொல்லு, பேர் சொல்லு பாப்பா. நான் யாருன்னு தெரியுதா? என் பேர் சொல்லுங்க. நாம யாருன்னு கேட்க வேண்டாம், சட்டுன்னு நம்மள தெரியும்னு சொல்லிட்டா வம்பா போயிடும்.
அக்கா பேசு. உன் குரல் எங்களுக்கு கேட்டுச்சு. பேசுக்கா. ஐயோ இவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாதுடா சாமி. ஐயோ ரேணுகாக்கா தூங்கிட்டாலே. இப்ப என்ன பண்றது? சரி விடு, மறுபடியும் கத்துனா அப்புறம் பாத்துப்போம். இல்லன்னா டாக்டர் கிட்ட சொல்லுவோம். இல்ல டிலே பண்ண கூடாது, உடனே சொல்லணும். இவ பேசணும்னு தானே காத்திருக்காங்க. பேசுனது உடனே சொல்லணும். டாக்டர் 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 சோ நான் சொன்ன மாதிரியே. டாக்டர் என்ன சத்தம் உள்ள? டாக்டர் உள்ள போலாம். டாக்டர் என் அக்கா இப்ப பேசினா. விஜய்னு கூப்பிட்டா. இப்ப ஏன் இத்தனை பேர் இங்க இருக்கீங்க? நீங்களா யாரு? டாக்டர் இவ என் அக்கா. நான் துணைக்கு வந்தேன். நீங்க? நான் அவளுக்கு துணையா இருக்கேன். நீங்க? நான் இவங்களுக்கு துணையா இருக்கேன். எத்தனை பேர் துணைக்கு இருப்பீங்க? வெளியே போங்க. டாக்டர் என் அக்கா பேசுனா. அது என்னன்னு நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம். நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் கோ அவுட். ஹேய், உனக்கு சென்ஸ் இல்ல? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உன் சேஞ்சஸ் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு விஜய்னு கத்துன? அந்த விஜயை பத்தி இப்பவே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐம் சாரி ரகு. தூக்கத்துல கவனம் இல்லாம ஏதோ பண்ணிட்டேன். நல்ல வேலை, ஒரு வார்த்தையோட நிப்பாட்டினியே. நான் இப்ப என்ன பண்றது? அதான் உனக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லாமன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோமே. அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னா அது என்ன இது என்ன அவர் யாரு இவர் யாரு என்ன கேள்வி கேட்டு தொலைச்சிருவாங்க. அவங்க கேக்குற விஷயம் எனக்கு தெரியலனா அப்புறம் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் அங்க இருக்க முடியாது. இன்னைக்கு மல்லி கூட என்ன சொன்னான்னு தெரியுமா? அக்கா சீக்கிரம் எந்திரிச்சு வரட்டும், விஜயும் அக்காவும் எப்படி லவ் பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். ஒரு நிமிஷம் எனக்கு இதயமே நின்னுடுச்சு. என்ன பண்ண சொல்ற? நீ தான் குணமாயிடுச்சுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்ன. அதுக்காக தான் நான் டாக்டரை பிடிச்சி ஏற்பாடு பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து குணமாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, பயமா இருக்குன்னு சொன்னா என்ன பண்றது? ரகு, இப்ப நான் சொல்றத நீ கோவப்படாம கேளு. என்னால மனநல சரியில்லாதவ மாதிரி நடிக்க முடியாது. அதே நேரத்துல கம்ப்ளீட்டா குணமானவளாவும் உடனடியா தயாராக முடியாது. எனக்கு இன் பிட்வீன்ல ஒரு இடம் வேணும். ஐ மீன் அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்றதுதான் ஒரே ஆப்ஷன். தட் இஸ் அம்னீஷியா. அப்பதான் யார் என்ன கேட்டாலும் தெரியலன்னு சொல்லலாம். ஆமால, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. டாக்டர் சொல்றதும் சரிதான். நீ அந்த மோட்ல இருந்தா யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வெரி குட் டாக்டர். உங்க கோஆபரேஷனை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சோ மச். எப்படியோ கொஞ்சம் சீக்கிரம் இந்த பிடியில இருந்து என்னை விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாவே அது நடக்கும். ஓகே சுடர், அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், ஐ மீன் அம்னீஷியா, அதான் உன் பிரச்சனை. அதை டிக்ளேர் பண்றதுக்கு என்ன ரிப்போர்ட் அதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. ஓகே ரகு. அதுக்குள்ள இன்னொரு தடவை விஜய்னு கத்திராத. ஓகே டாக்டர். வாமல்லி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பா, வாமல்லி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணே நல்லா இருக்கேன் அண்ணே. நீ இருக்கிறப்ப எனக்கு என்னமா கவலை? சரி, இப்ப அந்த ரேணுகாவோட கண்டிஷன் என்ன? ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க அண்ணி. ஆனா இன்னும் கண் திறந்து பேசல. சீக்கிரம் அவங்க குணமாகி வந்துடணும்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீ வேற, அவ கண்ணே திறக்க வேணாம். அப்படியே கொஞ்ச நாள் கோமாலே இருக்கட்டும். அவ அப்படி இருந்தாதான் நீ அந்த வீட்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்.
Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.